வீட்டிலே மூலிகை தாவரங்கள் வளர்க்கிற மரபு தமிழ் மரபு. ஒவ்வொரு வீட்டிலும் துளசி மாடம் என்று ஒன்று இருக்கு. துளசி செடி நோய் எதிர்ப்பாற்றலை, கிருமிகளை அகற்றுகிற வல்லமை உடையது. இரவில் படுக்கப் போவதற்கு முன்னால் அதை கொண்டு வந்து வீட்டிலே வைத்துவிடும். அம்மாள் கோவிலுக்கு போனால் வேப்பிலை கொடுப்பார்கள். அவங்களெல்லாம் அப்படியே வில்வத்தை கொடுப்பார்கள், அப்படியே வேப்பிலை கொடுப்பார்கள். ஆனால் பெருமாள் கோவிலுக்கு மட்டும் போங்க, அப்படியே துளசியை கொடுக்க மாட்டார்கள். ஒரு ஆராய்ச்சி முடிவில் ஒரு அவதூறு துளசியை பற்றி பரப்பப்பட்டது. என்னவென்றால், துளசியினால் விந்து உற்பத்தி குறையும் என்று ஒரு பொய்யான செய்தி, முழுக்க பொய்யான செய்தி. இது ஆண்மையை சரிய விடாது என்பதை சொல்லி ஆரோக்கியத்தை தந்து நோய் எதிர்ப்பாற்றலை தந்து. சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். வீட்டில் வளர்ப்பதற்குரிய மூலிகைகள் என்ன என்பதை பற்றி இந்த மாலை முரசு ஊடகத்திலே இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வீட்டிலே மூலிகை தாவரங்கள் வளர்க்கிற மரபு தமிழ் மரபு. ஒவ்வொரு வீட்டிலும் துளசி மாடம் என்று ஒன்று இருக்கும். இந்த துளசி மாடத்தில் துளசி செடியை வளர்ப்பார்கள். துளசி செடி எவ்வளவு அறிவியல் ஆய்வுகளினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. துளசி செடி நோய் எதிர்ப்பாற்றலை, கிருமிகளை அகற்றுகிற வல்லமை உடையது என்று. இந்த மழைக்காலம் வந்துவிட்டால் சளி பிடிப்பது என்பது ஏற்பு. மழைக்காலம் துவங்குவது எப்போ? புரட்டாசி மாதத்தில். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அந்த பெருமாளை வணங்கி அந்த காசி பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் துளசியை போட்டு பருகுவதனாலே சளிக்கு ஒரு எதிர்ப்பாற்றலை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும் என்று தமிழ்க்கு ஒரு நல்லுலகம் கண்டது. துளசி செடியை வீட்டுக்கு வெளியிலே துளசி மாடத்திலே வளர்ப்பார்கள். நான் ஒரு அருமையான வழியை சொல்லுகிறேன். ஒரு தொட்டியிலே துளசி செடியை வளங்கள். இந்த துளசி செடி நன்றாக வளமாக வளரட்டும். அப்படி வளர்ந்திருக்கிற துளசி செடியை இரவில் படுக்கப் போவதற்கு முன்னால் அதை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து விடுங்கள். அந்த துளசி காற்று, இந்த துளசி இலையிலே பட்டு பறை வருகிற காற்று வைரஸ் கிருமிகளை காற்றிலே இருந்து அகற்றி, காற்றிலே இருந்து தொற்றுகிற தொற்றுகளை எல்லாம் அகற்றும். அதனால் இது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லையே. ஒரு சின்ன இப்போல்லாம் பிளாஸ்டிக் தொட்டி, எடையற்ற பிளாஸ்டிக் தொட்டி இருக்கிறது. இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் வேண்டிய எருவை இட்டு மண் போட்டு அதில் துளசி செடியை நட்டு வளர வைத்து இந்த துளசி செடியினை பயன்படுத்துவதனாலே ஏராளமான நன்மை இருக்கிறது. இந்த துளசி செடியை எப்படி பயன்படுத்த வேண்டும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு போனால் வில்வம் கொடுப்பார்கள், அம்மாள் கோவிலுக்கு போனால் வேப்பிலை கொடுப்பார்கள். அவங்களெல்லாம் அப்படியே வில்வத்தை கொடுப்பார்கள், அப்படியே வேப்பிலை கொடுப்பார்கள். ஆனால் பெருமாள் கோவிலுக்கு மட்டும் போங்க, அப்படியே துளசியை கொடுக்க மாட்டார்கள். துளசியை ஒரு காசி பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு தண்ணீரோடு தான் துளசியை கொடுப்பார்கள். ஏனென்றால் துளசியை தண்ணீரில் முக்கி தண்ணீரோடு சேர்த்து தான் துளசியை சாப்பிட வேண்டும். இல்லை என்றால் துளசியினுடைய முழு பலனை நாம் பெற முடியாது. என்ன ஒரு அறிவியல் சிந்தனை பாருங்கள். அப்போது இந்த துளசி இலையை தண்ணீரோடு சேர்த்து அன்றாடம் ஒரு 9 ஒரு 15 இலை அளவுக்கு, பெரியவர்கள் சிறிய குழந்தைகளாக இருந்தால் ஒரு 5 10 இலை அளவிற்கு தண்ணீரோடு சேர்த்து அந்த துளசி இலையை சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடிக்க வேண்டும். அப்படி துளசியை பயன்படுத்துவதனால என்ன பலன்? நெஞ்சிலே கட்டுகிற சளி, நாசியிலே சொட்டுகிற சளி, ஆக அந்த சளி தொல்லைகளை அகற்றி நம்மை ஆரோக்கியமாக வைத்துகிற ஆற்றல் துளசிக்கு உண்டு. இந்த துளசிக்கு சளி அகற்றி மூச்சு சுவாச மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் உள்ளது. அதை பற்றி தேரையர்கள் சொல்லுகிற போது, ஐயம் வயிற்றுளைச்சல் அஸ்திசுரம் தாகமும் போம், பைய சுரமாந்தம் பறக்குங்கான் மெய்யாக, வாயின் அரோசகமும் வண்டாரம் சூடுள்ள தூய துளசி தனை சொல் என்று சொல்லுகிறார். துளசி என்ன பண்ணுமா? பைய சுரத்தை அகற்றும், காய்ச்சலை கூட கட்டுப்படுத்துகிற ஆற்றல் துளசிக்கு உண்டு. ஏன்னா அது ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது என்று ஏராளமான ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன. துளசியில் யூஜினால் என்று ஒரு வேதியியல் மூலக்கூறு இருக்கிறது. அந்த வேதியியல் மூலக்கூறுகளுக்கு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அது எக்ஸ்பெக்டரண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. சளியை வெளியகற்றுகிற வல்லமை இருக்கிறது, சளியை குணப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது என்று, யூஜினாலுக்கு சக்தி இருக்கிறது என்று அந்த துளசியிலே அடங்கி இருக்கிற வேதியியல் பொருளுக்கு இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்ன வேடிக்கை! பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் துளசியை கொண்டு வந்து வீட்டில் வளர்ப்பதும், அன்றாடம் துளசியினுடைய இலையை தண்ணீரிலே போட்டு அந்த துளசி இலையை பருகுவதும் நல்ல நோய் எதிர்ப்பாற்றலை தரும் என்று சித்தர்கள் கண்டார்கள்.
ஒரு ஆராய்ச்சி முடிவில் ஒரு அவதூறு துளசியை பற்றி பரப்பப்பட்டது. என்னவென்றால், துளசியினால் விந்து உற்பத்தி குறையும் என்று ஒரு பொய்யான செய்தி, முழுக்க பொய்யான செய்தி. ஏன் இது பொய்யான செய்தி என்று சொல்கிறேன் என்றால், அதிக கான்சன்ட்ரேஷனோடு எடுத்துக்கொண்டு நேரடியாக விந்தகத்துக்குள்ளே அதை செலுத்தி அதனால் சேதம் விளைவுகிறது என்பதை ஒரு அறிவியல் ஆய்வாக கொண்டு வந்து துளசிக்கு அவப்பெயரை செய்தார்கள். துளசியை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு துர் எண்ணத்தோட. துளசியை சாப்பிடுவதனாலே விந்து எண்ணிக்கை குறையும், ஆண்மை குறையும் என்றால் ஏராளமான வைணவ குடும்பங்கள் இன்றைக்கு இல்லாமலே போயிருக்கும். மந்தை மந்தையாக பிள்ளைகளை வைத்துக்கொண்டு வைணவ சமூகத்திலே மக்கள் வாழ்ந்ததை எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகையினால் இது ஆண்மையை சரிய விடாது என்பதை சொல்லி ஆரோக்கியத்தை தந்து நோய் எதிர்ப்பாற்றலை தந்து வைரல்களிலே இருந்து நம்மை பாதுகாக்கும் துளசியை வீட்டில் வளர்ப்போம். நலமுடன் ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.